ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எய்ம்ஸில நர்சிங் ஜாப், அதாவது நர்சிங் ஆஃபீஸர் வேலைக்கு போட்டிருக்காங்க. ஸோ, அத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் எல்லாரும் பார்த்துரலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ, எய்ம்ஸில வந்து பார்த்தீங்கன்னா, நர்சிங் ஆஃபீஸர் வேலை போட்டிருக்காங்க. ஸோ, அதற்கான அப்ளிகேஷன் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ, அத தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 24ஆம் தேதி அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. ஸோ, இது வந்து கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா, 13/8/2026. ஸோ, அடுத்த மாதம் 13ஆம் தேதிக்குள்ள நீங்க அப்ளை பண்ணணும். ஸோ, மொத்தம் எவ்வளோ வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2218 வேகன்சி இருக்கு. ஸோ, இந்தியா முழுக்க வேகன்சி போட்டிருக்காங்க. ஸோ, நர்சிங் ஆஃபீஸர் வேலைக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சம்பளம்னு பார்த்தீங்கன்னா, மாதம் 49,900லேருந்து ரூ. 1,42,400 வரைக்கும் உங்களுக்கு சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன படிச்சிருக்கணும்? பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும் அண்டு ஜிஎன்எம் படிச்சிருக்கணும். ஸோ, ஜிஎன்எம் படித்தவங்க மட்டும் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கம்பல்சரி. ஸோ, பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. ஸோ, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50 படுக்கை கொண்ட ஒரு மருத்துவமனையில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 2 வருஷம் வேலை செஞ்சுருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ, அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ, எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் எக்ஸ்டென்ட் கிடைக்கும். ஓபிசிக்கு 3 வருஷம் எக்ஸ்டென்ட் கிடைக்கும். ஸோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு கட்டணம் அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2,400 மற்றவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3,000 கொடுத்துருக்காங்க. ஸோ, எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துருவான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, இதுக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, எய்ம்ஸோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் போய் அப்ளை பண்ணணும். ஸோ, அதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். முதல்ல அந்த வெப்சைட்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ, எய்ம்ஸோட அதிகார இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அங்கே யூசர் ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டன் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். தமிழ்நாட்டில் வேகன்சி இருக்கான்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் கிடையாது. மதுரை எய்ம்ஸில் நீங்கள் இருக்குன்னு நினைப்பீங்க. மதுரை எய்ம்ஸ் வேகன்சி அதில் லிஸ்ட்டில் போடல. பக்கத்துலன்னு பார்த்தீங்கன்னா, ஜிப்மர் பாண்டிச்சேரி கொடுத்துருக்காங்க. ஸோ, ஜிப்மர் பாண்டிச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா 39 வேகன்சி இருக்குது. ஸோ, நீங்கள் இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணால் அப்ளை பண்ணலாம். அதில் ஜிப்மர் பாண்டிச்சேரியும் இருக்குது. அதில் 39 வேகன்சி அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ, தேவைப்பட்டால் அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நர்சிங் ஆஃபீஸர் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த தகவலை சொல்லுங்கள். இந்த தகவல் வந்தபோது நிறைய பேர் எதிர்பார்த்திருந்த ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ, மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க.